அப்துல்லா அவர்களையும், ஆந்திரனின் சார்பாக சகோதரர் சையத் அகமது, சகோதரர் முகமது ஹாஃபிஸ், சகோதரர் ஜியான் சுல்தான் அவர்களும் பேச இருக்கிறார்கள். மாணவிகளின் சார்பால் நவீனா பாத்திமா, வினாயா மரியம், காசியா பாத்திமா ஆகிய 3 சகோதரர்களும் பேச இருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பட்டிமன்றம் ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் மட்டுமல்ல, கடைசியால் துவா ஓடி முடிக்கின்ற வரை அனைத்து தாய்மாரும் இருந்து முழுமையாய் நிகழ்வில் கலந்து கொண்டு அதன் பிறகு செல்லுமாறு நமது நிர்வாகத்தின் சார்பாக இங்கு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எங்களுக்கு பரிசு மட்டுமே போதும், பரிசு தான் வேணும் அப்படிங்கிறவங்க புரிவாங்க. எங்களுக்கு துவாவும் வேணும், இம்மை மட்டுமே எதிரொலிக்கக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய பரிசுகள் அது எங்களுக்கு போதும் அப்படின்னா இம்மை போதும், நாங்கள் கிளம்பிட்டோம்னு அர்த்தம். துவா மறுமைக்கானது, அதுவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம தாய்மார்கள் தான் இம்மையை விட மறுமையே அதிகமா நீதிப்போம் நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே துவா முடியும் வரை தாய்மார்கள் அனைவரும் இருந்து ஒத்துழைப்பு தருமாறு மிக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற இறைவா உனக்கு புகழனைக்கும் வன்மரவினைகளில் கொஞ்சம் தாளாட்டும் செந்தல் மீதும் காலமெல்லாம் வல்லன் நபிகள் அவர்கள் மீதும் நபிகள் நடந்திட்ட நடுத்தவர்கள் மீதும் வாழ்ந்து மிக்க வன்மார்கள் மீதும் சிவனத்தை கொஞ்சம் சோபனம் பெற்ற சிவராக்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பில் உயர்விட்ட இறைவனின் வாழ்விட்ட இறமிட்ட உண்மையை உயர்விட்ட ஊழலை உயர்விட்ட எளிமையை நியமித்த இறைவனை துணிவித்த ஐயனின்றி ஒற்றுமையை முன்வைத்து ஓய்வித்த நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்ற நாள் பட்டிமன்றத்தை துவங்குகிறேன். اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு வாட்டி வரைக்கும் வாழ்த்தனை கொள்கையும் காரணம் ஆண்களா ஆழ்ந்த பெண்களா. இது போல தலைப்பில் பட்டிமன்றம் நடந்த காலத்தின் கட்டாயமாக மாறுகிறது. ஏனென்றால் வரதட்சணை என்னும் பேரில் மணமகன்கள் ஆடு மாடு சந்தையில் இருக்கப்படுவது போல் பெண்மீட்டாயிடம் பேரம் பேசப்படுகிறார்கள். பேசப்பட்ட பேரங்களை கொடுக்க முடியாமல் பெண்மீட்டார்கள் பிரிங்கி இருக்கிறார்கள். இதன் காரணத்தினாலேயே எத்தனையோ பெண்கள் கல்யாண கணவனில் இருந்து கன்னி பெண்கள் முதிர்கன்னிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். சிலரோ வாழ்வை இழந்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் வாட்டி வரைக்கும் வரதட்சணைக்கு பெரும் காரணம் ஆண்களே இந்த அடித்து பேசுவதற்கு பெண்ணாணியில் இருந்து அரபு தேசமே அண்ணாந்து பார்க்கும். அதே பார்வையாளர் அமீரகத்தின் பெண்புலி நபியாளர்கள் வந்திருக்காங்க. சிம்ம குரலையும் காந்த குரலையும் பெற்று தன் கொண்டார் எதிரணியை சுற்றி சுற்றி சுழற்றி அளிக்கும் குணாம் பேச்சாளர் விநாயகர்கள் வந்திருக்காங்க. ஆசியா கண்டம் கண்டெடுத்த பெண்ணியம் காசியாவே வந்திருக்காங்க. இவரை கருத்தியெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்கள் அணியின் சார்பாக ஏழையாளியின் ஜெயிக்கண பட்டத்தை பெற்ற ஏழையாளியின் எல்ல பிள்ளை செய்ய அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் மலைக்காரின் மற்ற பிள்ளையும் உகவே மாவட்டம் கண்ட முத்து பிள்ளையுமான முரட்டு வேட்டாளர் முகமது கபில் அவர்கள் வந்திருக்காங்க. இந்தியா ஜிந்தாபாத், ஏழையாளி ஜிந்தாபாத் என்றும் வீர முழக்கம் முழக்கம் காட்டியிருக்கும். ஏழையாளி இல்லா பேச்சாளர் ஜிந்தாபாத் நாயகன் யாருடன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி 6 காலத்தங்கள் அணிக்கு வரவேற்க வந்திருக்கிறார்கள். முதலில் கருத்துக்களை செவிமடுப்போம், பின்னால் முடிவு கொள்வோம். ஆகவே வாட்டி வரைக்கும் வரதட்சணை கொடுமைக்கு பெரும் காரணம் ஆண்களே இந்த அடித்து பேசுவதற்கு பெண்ணணியிலிருந்து அரபு தேசமே அண்ணாந்து பார்க்கும். அதே தப்பா பேசாளர் அமீரகத்தின் பெண்புலி நம்பியாளர்கள் வருகிறார். வாங்கம்மா வாங்க, வந்து உங்கள் கருத்துக்களை புள்ளி மாறி உறுதிவிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஆடும் மலர்களிலும் அலைபாடும் கடல்களிலும் கூறுகின்ற குயிலின் குரல்களிலும் ஓன்று வடித்திரும் அல்லானா அல்லாவுக்கே எல்லா புகழும். செங்கலிலும் தன்மதிலும் சேர்த்து கையின் தன்னிலும் எப்பொழுது விட மாட்டேன் என்றுரைத்து என்னை நடுவன் மீதும் நடுவன் நடத்திட்ட மற்றவன் தோழர்கள் மீதும் நாடாக்கள் மீதும்
காரணம் ஆண்களே விட்டு தங்கள் அனைத்து வயதத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். பெண் புலி என்ற பெயரை பெற்ற காரணத்தினால் சும்மா ஒருவன் என்று ஒருவருக்கு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் என்ன அழுகிறது? அந்த ஒருவனை இருமலாக்கி துன்பகிறேன் என்று ஆண்களின் சார்பாக வெள்ளத்திலே செய்கிறார்கள். இப்போது தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார். வாங்க செல்லத்திலே செய்கிறார்களே உங்கள் கருத்துக்களை செல்லமாக சொல்லிவிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நடுவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அரபு பேசுனே அண்ணாந்து பாக்குமா அடே பேசாளரா அமிரகத்தின் பெண்புலியா சகோதரி கண்டனை எல்லாம் முன்னணி கொண்டு சென்றிருக்கிறார். முழு பூசணிக்காயே தோற்றமாக மனசி பேசி சென்றிருக்கிறார். ஆற்றல் மிக்க ஆண் சமுதாயத்தை அவமானப்படுத்தி பேசி சென்றிருக்கிறார். சரியாது போகட்டும். அவங்க பேசும்போது தமிழகத்தில் ஒரு குடும்பம் படுகொலை செய்து கொண்டதாலோ அதுதான் காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல எங்கேயாவது மாமனார் சண்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு மாமியார் சண்டை தானே. இதை உங்களால மறுக்க முடியுமா? கண்டிப்பாக மறுக்க முடியாது. உட்கார் போட்டு முடியும் உண்டாச்சு. நல்லா சொல்ல கேட்டுக்கங்க. பெண்ணுக்கு பெண்ணே எது என்பதற்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை என்னால காட்ட முடியும். உங்களுக்கு மட்டும்தான் உண்மையை சம்பவம் சொல்ல தெரியுமா? நானும் உண்மையை சம்பவம் சொல்ல நல்லா கேளுங்கம்மா, கேளுங்க. தமிழகத்தில் ஒரு பிரசித்த பெற்ற ஊரில் தன் மகனுக்கு ₹1,00,000 எப்பவோ சொத்த தங்கம் 20 பவுன் கடனை கட்டி தன் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறார். மாப்பிள்ளை என்றார். 15 பவுன் நகை போடுகிறோ நீதி நகை பிறகு தருகிறோம் என்று சொன்னதை கேட்ட மாமியார் என்ற பெண்ணு சார்ந்து அப்படி என்றால் இது சம்பந்தமே வேண்டாம் என்று பேராட்டம் போடுகிறார். எல்லாம் ஒரு வகையான சமாதானமாகி திருமணம் நடக்கிறது. கல்யாணம் முடிந்த சிறு நாட்கள் தான் நீதி 5 பவுன் எங்கே என்று அந்த மனப்பெண்ணை நச்சரித்து கொடுமைப்படுத்துகிறார் மாமியார். சில மாதங்கள் கழிகிறது. புதுப்பிறக்கும் பாவம் வயசு நல்ல சுமக்கிறார்களே என்று கூட பார்க்காமல் அவரின் தலைமுறையை பிடித்து விட்டு நீதியில்லாத உனக்கு உணர்ந்து வருகிறதா என சொல்லி அவரின் வயசில் எப்படி வைக்கிறார். கண்ணெஞ்சம் பழக்க அந்த மாமியார் கருத்துக்கான அந்த மனிதர்கள் அந்த உலகம் தாங்க முடியாமல் மயங்கி கீழே எழுதினார். அப்படி மாமியார் அந்த ராட்சசி மாமியார் மயங்கி கிடக்கும் மருமகளை அடித்து உயர்த்தி 2 கால்களை பிடித்து தகவலை இருந்து சமையல் அறைக்குள் கொண்டு போய் மண்ணெண்ணை ஊற்றி உயிரோடு கொடுக்கிறார். என்ன சொல்லுவேன்? என்ன லட்சியமா? 5 பவுன் நகைக்காக ஒரு கற்பிணியை உயிரோடு கொடுத்தியம்மா. அதான் மாதிரி மாணவர் என்ற பெண்தானே. நடுவர்களே, ஒரு பணத்தை தோற்றுக்கு ஒரு பவுன் பணம் என்றார்கள். இது போல எத்தனையோ குழந்தைகள் பெண்கள் தானே நடத்தி கொண்டிருக்கின்றன. அம்மா தாய்மாரே, கொஞ்சம் அடங்கி வாசிங்க. ரொம்ப பேசுறீங்கனால ஒரு பையன் கூட உங்களை கட்ட மாட்டான். எல்லாரும் தெரிஞ்சு ஓடுவாங்க. பெண்மனார் சமுதாயத்தில் முடியாது அறிவித்து வழங்கட்டும். பெண்களே வழங்கத்தாலும் என்று. ஆனால் இன்று பெண்களை அடிப்படையிலேயே ஆண்களும் பேசுகிறால் 1000 ஆனந்தம் அளவிலா சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிப்பு. அதுவும் எப்படி தெரியுமா சிரிப்பார்கள்? மாமியாரா இருந்தா போன் அடிச்சு போட்டிருக்கு இப்படி சொல்வார்கள். அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்திருந்தால் போதும் அந்த அம்மாவின் முகம் வாடி வளர்ந்து சுருக்கி போய்விடுகிறது. பெண்களை நீங்களே பெண்களை மதிப்பதில்லை. குற்றங்கள் நீங்கள் பள்ளிப்படத்தை பணம் பட்சம் பள்ளிகள் பட்சமா இன்றைக்கு தமிழகத்துல வருத்திரி வாங்க மாட்டோம் என்று எல்லா ஆண்களும் சேர்த்து முடிவெடுத்தால் இந்த வீணா போன பெண்கள் விட மாட்டாங்க. நடுவர்களே, எப்படி கேட்கிறீர்களா? கேட்கிறேன், சொல்லுங்க. நான் இந்த வேலையை நல்லா கொடுத்து வச்சுக்கோங்க. நான் அறுபத்தி வந்தாம கல்யாணம் முடிக்க தயார்.
அடியே ஆப்பிளை திறன் இது குழந்தை என்று சொல்றேன் கைக்குள் வேறாங்க என்று சொல்வார்கள். ஆக சிந்தனையும் எங்களை திருத்த விடாமல் தடுக்கிறது யாரு? பெண்கள்தான். ஆகவே பாட்டிகளுக்கும் பருவத்தினை கொள்ளைக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூடிய உடனே நினைவு செய்து அச்சலாம் ஏவாரின் செய்திக்கான செல்லத்திலே செய்ய அம்மவர்கள் தங்கள் கருத்துக்களை செல்லமாய் வெளியிட்டு போவார்கள் என்று பார்த்தால் எதிரணி இருக்கக்கூடிய மோகன வீரம் பங்குகளும் தன்னை செல்லாத அறிந்து சொந்தம் தெரிவித்து செல்கிறார். நீங்கள் என்ன சொந்தங்களை போய் பேசினாலும் அதை எங்கள் அணிக்கு அம்சமாக்கிக் கொள்வதற்கு எங்கள் அணிக்கு கனம் சேர்க்க வருகிறார். சிம்ம குரலுக்கும் காந்த குரலுக்கும் சொந்தக்காரியான கருத்து சொல்வது சும்மா சுழற்சி 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 அளிக்கும் சுனாமி பேச்சாளர் பவுன் சரோதாரங்கள் விநாயகர்கள் வாங்கம்மா வாங்க உன்னோட கருத்துக்களை சுனாமி போல சுழற்சி அடித்து விட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாட்டுகளுக்கும் தேசனுக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் நடுவில் அதாரத்துடன் நடித்து பேசும் ஜமாத்தே மசாலா இல்ல மரமண்டலத்துக்கு உலகங்கள்லையா என்ன செய்வது? 10 மாதம் சுமந்து வைத்தது தாய்மார்களே விட்டு பேச வந்திருக்கோம். நன்றி மரபவர்களே, நன்றி கெட்டவர்களே, நடுவர்களே, இவங்களை பார்த்தால் இருசுனா குடிச்சுவதை குறைந்தமா இருந்துட்டு எங்களே எதுக்கு பேச வந்தாங்க? அது என்னது தாழ்ந்தா உதாரணமா பாடும் காலையில் சேன் கருவனையே பேச மட்டும் பெருமே உயர்த்தி பேசிய நம் நாட்டில் மண்மொழியை மறந்துவிட்டீர்களா? திருமணம் சொர்க்கத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். எங்க சொர்க்கத்தில் சேர்க்கப்படுது? ரோக்கத்திலே சொல்லாம திருமணம் சேர்க்கப்படுது என்று நடுத்தரமான குடும்பத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா என்னெல்லாம் கொடுக்கணும் தெரியுங்களா? சொந்த மாப்பிள்ளையானாலும் சொந்த தங்கத்தில் 25 நகை வேலைக்கு ஏற்பாமல் ஊருக்கு தெரியும். ஊர்க்குருவி மாப்பிள்ளைக்கு லட்சக்கணக்கில் பணம். வாக்கு கட்ட தெரியாதவனுக்கு கைக்கு ஒரு வாக்கு எந்த நிலையில் மாற்ற வரையணும் என்றே தெரியாதவருக்கு இன்சல் தொட்ட மோதிரம். நிச்சயதார்த்தமன்னைக்கு 100 பேருக்கு பிரியாணி. கல்யாணத்தன்னைக்கு சுத்தமான தியாகல்ல 500 பேருக்கு மனமவள் தான் சார்பாக விருது. சுத்த பேக்கு மாப்பிள்ளையானாலும் பேக்கு மருந்துல கட்டில நிலவு கொடுக்கணுங்க. பண்டாரங்களுக்கு பாத்திர வண்ணங்கள் வேற. கல்யாணம் வந்து குழந்தைகள் குழந்தைக்கு காலுக்கு கழுத்துக்கு இடுப்புக்கு தங்களுக்கு வேலையில போறாங்க. சாதாரண நம்பி மாப்பிள்ளைக்கு பந்தி வழியா கொடுக்கணும்னா படிச்ச பண்டார மாப்பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நடுவர்களே, நமது கால நபி ரசூலுல்லாஹி இஸ்ஸத்துனா நிச்சயமாக அல்லாஹ்வின் பேரில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறினான். அப்படிப்பட்ட பெருமான திருமணம் முடிக்கிறார்கள். எந்த மனைவியிடம் அவர்கள் இருக்கிறார்களா? சீரர்கள் வாங்கிக்கிறார்களா? இல்லையே. நாற்பது நான்குகள் காற்றில் கலக்கடித்து ஆண்கள் மத்தியமாக வாழ நம்ம பெண்களே கருக்கிடக்கும் கண்ணே மனம் நேர்மையான இந்த மங்களே தனது வளர்ச்சி வைத்தாரே குமாரனே என் பக்கத்த வாழ்ந்த கூட்டமே நீங்கள் வளர்ந்து சிறைவாங்கி வாழ்கள் என்பது சங்கடங்கள் சோழர்கள் உங்களுக்கு தெரியுமா? புரிதமில்லை. இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்தில் வளர்ந்து வளர்த்தது ஏழைக்குமர்களே திருமணம் செய்ய முஸ்லிம் இளைஞர்கள் வளர்ந்து சிறை கேட்கிறார்கள். வழி இல்லாமல் மாற்றுமலை இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கின்றேன் என கொப்பளித்து விளைவித்தார்களே கண்ணிய திருக்குரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மாவட்டத்தில் அணிகள் இருக்கும் உலமா பெருமக்களே, இதற்கெல்லாம் கண்டது உங்கள் கடமை அல்லவா? ஆண்களாக நீங்கள் பொறுப்புகளை உணராததால்தான் இந்த வருடத்திலே கொடுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே புற்றுநோய் தொற்று நோய் போல பரவி கொண்டிருக்கும் இந்த வருடத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களே 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 என்று உறுதிப்படக்கூடிய உழைப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா இல்லம்மா கொஞ்ச நேரத்திலே சுனாமி வந்து அடிச்சு போன மாதிரி எதிரணி இருக்கக்கூடிய 3 பேரின் சும்மா சுழற்சி அடித்து விட்டு சென்றிருக்கிறார். தவறு சரோதரங்கள் விநாயகர்கள்
அடுத்ததாக ஆண்களின் சார்பாக என்னதான் சரோதர என்ற புனைப்பொருளை வைத்து சவந்து போட்டாலும் அதனை ஆவணங்களுக்கும் சுனாமி போன்ற கருத்துக்களை விளக்கியிருந்தாலும் அந்த சுனாமியை துண்டிப்புற வருகிறார் எங்கள் மனசாலின் தட்டு பிள்ளையும் முகலை மாவட்டம் கண்ட முத்து பிள்ளையுமான முரட்டு பேச்சாளர் முகமது கபிலர்கள் வாங்கதான் வாங்க சுனாமியுடைய துண்டின குரல் வந்தார். Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Salatu wassalamu ala sayyidina Muhammad wa alihi wa sahbihi ajma'in. நடிகாட்டு ராஜாவான சிங்கம் போல் அமர்ந்திருக்கும் என் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, ஐஸ்வர்யதான் போதும் பாய்ந்துவாங்க. வரதட்சணை வன்முறைகளுக்கு தெரியும் காரணம் பெண்கள் என்று அடுத்ததுக்கான ஆதாரங்களை எடுக்கக்கூடியவர்களாக வருங்கால பிள்ளைகளுக்கு ஒன்றுமா புரியவில்லை. வரதட்சணைக்கு மாற்றியம் அல்ல நடுவர்களே, இந்த உயிர்களுக்கு மற்ற வீட்டினருக்கும் இந்த பெண்கள் தான் காரணம். ஆணுக்கும் பெண்ணாலே அழியவும் பெண்ணாலே சொல்லுவாங்க. பெண்களால ஆவதோ இல்லையோ அழியும்னா அழியும். ஆதிபதியாக ஆரம்படைசலாம் அவர்களின் காலத்தில் காவில் ஆவிலே உயிர் செய்தார். ஆனால் அந்த உயிர் நேர்ந்த முதல் கொலைக்கு யார் காரணம் என்று தெரியுமா? இக்கிரிமான்ற ஒரு பெண்கள். ஆனால் பெண்கள் சிறந்தவர்கள், பெண்கள் உயர்ந்தவர்கள் பேசுவாங்க. அன்றைய பெண்களின் நிலை என்ன, இன்றைய பெண்களின் நிலை என்ன? அன்றைய தாய்மார்கள் தன் குழந்தையை தாயாட்டும் போது அழகிய இஸ்லாமிய பாடல்களை பாடுவார்கள். கண்ணுதவி கண்ணனியே கருதி வந்த கற்கண்டே ஆதரவன் தந்த அற்புதமே அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ அண்ணலி ஆசியோடு உறங்கு அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ அண்ணலி ஆசியோடு உறங்கு. எவ்வளவு இனிமையான பாடல். ஆனால் இன்றைய தாய்மார்களுக்கு பாடலே பாட தெரியாது. அப்படியே பாடினாலும் என்ன பாடல்கள் தெரியுமா? கொடவரி 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 ஆட்சி இப்படி பாடல பாடல் சினிமா பாடல பாடி பாடி அந்த குழந்தையும் எடுத்து அந்த சமுதாயத்தை கெடுத்து வருகிறார்கள் இந்த பெண்கள். நடுவர்களே, காணாம நொங்குகிறேன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதே, கேட்கிறேன் சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. தன் பையனுக்கு மத்தியம் கடையிலும் காசு பணத்தையும் வாங்கி மர்மம் கொண்டதெல்லாம் அவருக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற லேட்டஸ்ட் கலாச்சாரம் தான் இந்த காணாம நொங்குகிறேன். ஆடியில வந்தவன் வீதியில போனானா, நேற்று வந்தவன் நெய்யூட்டி இருந்தானா, அந்த கதையாவும் இருக்கு. ஒரு பெண் தன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போய் 150 போல் நடக்கு. அடியாட்டி உன் மனையை என்ன லாடு வந்து நடந்துட்டாங்க, இல்ல லாடு விட்டு போலாம். என்ன உத்தியோகம் பார்க்கிறா அப்படின்னு கேட்டா, என் மனையில எஸ்ஐயா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன எஸ்ஐ அப்படின்னு கேட்டாங்க. சும்மா இருக்கிறது அப்படின்னா, சரி நாங்க உத்தியோகம் நாங்க போடுறோம், நீங்க என்ன போடுறீங்கன்னு கேட்டாங்க. அதை வாங்கி நாங்க என்ன போடுறோம், ஒண்ணு பிறந்தாலும் கல்யாணத்துல தர போடுறோம் நாங்களாம். இப்படிப்பட்ட பெண்மாமியாரின் அபகத்தினால்தான் வரதட்சணை சமூகத்தில் காட்டுத்தீயாக பாடு கொண்டிருக்கிறது. சரி, இது போகட்டும். ஒரு சில ஊர்ல மாப்பிளைக்கு வரதட்சணை வாங்குறது போதாதுன்னு மாப்பிளைக்கு அக்காவே கண்ணசி இருந்தா அவங்களுக்கு 2 பவுன் கொடுக்கணுமா? இது மாப்பிளைக்கு 2 சகோதரிகள் கூட பிறந்திருந்தா 6 பவுன் நகை கொடுக்கணுமா? இது மாப்பிளைக்கு 4 சகோதரிகள் கூட பிறந்திருந்தா 1/2 பவுன் வீரத்துல 2 பவுன் நகையை பிரித்து கொடுக்கணும் என்பதை ஊழல் வறுமையாகி வச்சிருக்காங்க. இந்த எல்லா அத்தியாவதையும் தெரிஞ்சது ஆண்கள் நாங்களா? இல்ல, பெண்கள் நீங்க யாரு? இப்படியே போச்சுன்னா மாப்பிள்ளைய பெற்ற தாய்க்கு 1 பவுன் கொடுங்க, மாப்பிள்ளைய அண்ணா ஒய்ஃபுக்கு 1 பவுன் கொடுங்க, மாப்பிள்ளைய அக்காவே கல்லடியும் அவங்களோட மகனுக்கு 1 பவுன் கொடுங்க சொல்லுவாங்க. ஆனா தந்தையோட இடத்துக்கு பார்த்தா செட்டிலையே செட்டி பிரார்த்தையே முஸ்லிம் கூடவே சொல்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் பெண்ணிட்டாரியிலிருந்து எப்படிலாம் சந்ததியை ரொக்கத்தையும் கொள்ளையடிப்பதற்கு என தனி சட்டத்தையும் உருவாக்குவாங்க இந்த பேராசிரியர் பிடித்த பெண்கள். இப்படியே நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே வாழலாம். அருமையானவர்களே, ஏங்கி கிடைக்கும் ஏழை குமரர்களின் ஏற்று பெருங்குகளை துடிச்சிய வாரிகளுக்கும் வந்த மலர்களின் வருத்தங்களை கலைஞர் தண்ணீர் கடலின் தினம் தினம் தலைமைகளுக்கும்
பெண் குமரன் தலை சேர்கிறார். வேலையில் ரெண்டு துளிக்கும் பெண் இனத்தின் பேர் தீர்கிறார். கல்யாண சந்தையில் வெளியே போக முடியாமல் விரக்தியின் முனையில் நரைதினமாய் வாழும் அறம் புதுமைகளையும் வண்ண மலர்களையும் வாழ வைக்கும் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் பெண்களும் குறிப்பாக மாமியார் என்ற அள்ளிராணிகளும் அள்ளிராணிகளும் கொள்ளைராணிகளும் தெரிஞ்சினால் மட்டுமே வரலட்சுமி பணியை ஒழிக்க முடியும். ஆகவே வாக்கியையும் வரலட்சுமி அன்பையும் சொல்லும் காரணம் பெண்களே 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 என கூறி அமையே மாவட்டம் கண்ட முத்துப்பிள்ளை என்று சும்மாவா சொன்னாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தங்கள் கருத்துக்களை முத்து முட்டாய் எடுத்துரைத்து தங்கள் அணிக்கு வருடத்தை விட்டு சென்றிருக்கிறார். அடுத்ததாக முத்துப்பிள்ளை தட்டுப்பிள்ளை எங்கள் வீட்டில் சோத்து பிள்ளையாக ஆட்சி காப்போம் என்று பெண்ணணியில் இருந்து ஏறுவாடி வீர மங்கை என்றும் பெயரெடுத்த ஆசியா கண்டம் கண்டெடுத்த பெண் சிங்கம் காசியா அவர்கள் இப்போது தங்கள் கருத்தினை பேசினால் தங்கள் அணிக்கு வரவேற்க வருகிறாய். வாங்க பெண் சிங்கம் காசியா அவர்களே, உங்கள் கருத்துக்களை கட்டிடமாய் கருத்தனையாவது சொல்லிவிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் பேசிய முகவை மாவட்டத்தில் முத்துப்பிள்ளையாம் முரட்டு பேச்சாளராம் முகமது ஹபீல் அவர்கள். அந்த புழுகு ஆகாச புழுகு உலகமகா புழுகு வரதட்சணைக்கு யார் காரணம் பேச சொன்னா தேவையில்லாமல் எங்களை ஏற்றிட்டு விட்டு போயிருக்கிறார். அருமையும் பெருமையும் இருந்த பெண்ணினத்தை தங்கத்திற்கு நிகரான தாய் குலத்தை தரைக்குறைவாக பேசிவிட்டு போயிருக்கிறார். நடுவர் அவர்களே, நாங்கள் எல்லாம் அக்கிரம செயல்களை செய்வதாக கதை கட்டிட்டு போயிருக்கிறார். ஆண்களின் அக்கிரம செயல்களை தட்டி அளித்து காட்டட்டுமா? நாட்டில் நடக்கும் கொலை கொள்ளை மோசடி திருட்டு போன்ற எல்லா நாசகார செயல்களையும் அதிகமாக செய்பவர்கள் ஆண்கள் இல்லையா? குடித்து குடித்து கும்மால மடித்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் இல்லையா? போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவமான சின்னங்களாக வளர்ந்தவர்கள் ஆண்கள் இல்லையா? உத்தம திருநபிகள் எல்லாம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரே. ஆனால் இன்றைக்கு மனப்பெட்டியிடம் வரதட்சணை வாங்கிய ஆண்கள் தான் அதிகம். இவர்களால் இதை மறந்து பேச முடியுமா? இங்கு அமர்ந்திருக்கும் திருமண ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடித்திருக்கீர்கள்? இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் கூட வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடிப்போம் என்று கூறப்பட்டிருக்கிறார்களாம். ஆனால் அவர்கள் பிடித்தாலும் கூட பெரிய புள்ளியொன்றாய் பார்த்துதான் பிடிக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் வரதட்சணை வாங்காமல் முடிக்கிறீர்கள் சரி, ஆனால் குடிசெய்தாலும் குமர்களை ஏன் முடிப்பதில்லை? ஏழை வீட்டு ரோஜாக்களை ஏன் மனம் புரிவதில்லை? வசதி இல்லாத குடும்பத்தில் ஏன் பெண் எடுப்பதில்லை? இதையெல்லாம் விட்டுவிட்டு வசதியான குடும்பத்தில் போய் வரதட்சணை வேண்டாம் என்று திருமணம் முடிப்பதுதான் நியாயமா? இதுதான் சீர்திருத்தமா? நடுவர் அவர்களே, ஒரு கவிஞன் இப்படி பாடினார், கைக்கூலி கொடுமையினால் கரை சேர முடியாமல் ஏழை வீட்டு ரோஜாக்கள் வாடுது. ஒரு பெண்ணுக்கு மனம் முடிக்க பையனுக்கு பயிரிலே தரும் கொடுமை தலை உரித்த ஆடுது. இது எவ்வளவு பெரிய உண்மை! ஆண்களின் அக்கிரமத்திற்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டிலே ஒரு ஊரில் 2 பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மூத்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். 2ஆம் பெண்ணுக்கு வசதி இல்லாததால் என்ன செய்வது என கைது செய்து நின்றார்கள். அப்போது பெண்ணின் தந்தை தன் மனைவியிடம் சொன்னார், நாம கௌரவமான குடும்பம், நம்ம யார்கிட்டையும் போய் உதவி கேட்டு நிற்க கூடாது. நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க 2 லட்சம் தேவைப்படுது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாது. நான் காலையில் எழுந்ததும் என் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டில் வரும் லாரியின் உதவியிலே விடுகிறேன். சரி, அறிந்த இன்சூரன்ஸ் அதிகாரிகள் என் பேரில் இருக்கும் பாலிசிக்கு 2 லட்சம் தருவார்கள். அதை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜாமுன்னு முடிச்சுடு என்று சொல்லிவிட்டு இரவுபடுத்தார். சொன்னது போலவே காலையில் எழுந்ததும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு லாரியின் மோதி உயிரே விடுகிறார். சரி, அறிந்த மனைவி ஓடி வந்து நெஞ்சிலும் முகத்திலும் அடித்து கதறி அழுதாள். லாரியில் போறேன்னு சொல்லுங்களே, சொன்னது போலவே செஞ்சுட்டீங்களே என்று கதறி அழுதாள்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த இன்சூரன்ஸ் அதிகாரிகளும் இது விபத்தல்ல தற்கொலை என்று சொல்லி கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தையும் கொடுக்காமலேயே போய்விட்டார்கள். ஒரு உயிரும் போய் ஒரு குமரும் கரையறவன் இல்லாமல் போய்விட்டதே. இந்த பரிதாபத்திற்கும் பரிதவிப்பிற்கும் எது காரணம்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஈழத்தம் இல்லாத ஆண்கள் கேட்கும் வரதட்சணை தானே. கண்ணியமிக்க இந்த சமுதாயத்தின் மான மரியாதையை குழி தோண்டி புதைக்கும் வண்ணம் ஒரு அநியாயம் நடக்குதுங்க. எந்த இந்து சமுதாயத்தின் கோயில்களிலும் நடக்காத செயல், எந்த கிறிஸ்துவ சர்ச்சுகளிலும் நடக்காத செயல் முஸ்லிம்களின் புனிதமிக்க பள்ளிவாசல்களில் நடக்குதுங்க. என்னன்னு கேட்கிறீங்களா? பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வரதட்சணை கொடுத்தவன் இல்லாமல் பள்ளிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மனமுடிக்கும் மாப்பிள்ளைகளே, ஆண்மக்கள் என பெருமைக்கும் நீங்கள் யாரிடம் தெரியுமா பணம் கேட்கிறீர்கள்? ஊன் மறந்து உறக்கம் மறந்து தன் ரத்தத்தை தகலாக்கி குழந்தைக்கு உணவாக்கி கொடுக்கிற தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவர் படுகிற வேதனைக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு ஏதாவது உண்டா? மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்புகிறார். அப்பேற்பட்ட அந்த தியாக செல்வர்களிடம் கூலி கேட்கிறீர்கள். இவ்வாறு இதே பேசிக் கொண்டே போகலாம். எனவே வாக்கியதைக்கும் வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் ஆண்களே 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 என்று உறுதிப்படக்கூடிய நுரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசியா கண்டம் கண்டெடுத்த பெண்சிங்கம் காசியா அவர்கள் சிங்கத்தை போலவே தங்கள் கருத்துக்களை கச்சிதமாய் எடுத்து கூறி தங்கள் அணிக்கு வருடத்தை விட்டு சென்றிருக்கிறார். அடுத்ததாக பெண்சிங்கம் மற்றும் பெண் புலியை தன் கருத்து கொண்டில் அழைத்துக் கொண்டு அரிதானையில் ஏறி அமர வருகிறார். இந்தியா ஜிந்தாபாத், ஏர்வாடு ஜிந்தாபாத் என்றும் வேற முழக்கம் முழங்க காத்திருக்கும் ஏர்வாடின் எல்லா பேச்சாளர் ஜிந்தாபாத் நாயகன் யாருப்பன் அவர்கள். வாங்க ஜிந்தா பேச்சாளர்களே, வந்து பவர் ஃபுல்லா பேசி விட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தால் அவளுக்கு புகுந்த வீட்டில் ஏற்படும் கொடுமைகளில் ஒன்று நாத்தனார் கொடுமை. இந்த நாசம் பிடித்த நாத்தனார்கள் சுனாமிகளை போல் குடும்பத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாமியார் நாத்தனார் என்ற பெண்களின் கோலத்தில் சிக்கி சீரழியும் பெண்கள் எத்தனை! இவர்களால் ஸ்டவ்கள் வெடித்து பரிதாபமாய் பலியான பெண்கள் எத்தனை! தீ குளித்த பெண்கள் எத்தனை! விஷம் குடித்த பெண்கள் எத்தனை! தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் எத்தனை! இப்படி ஏராளமான மாபாதங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பெண்கள் தான். ஒரு வாலிபன் வரதட்சணை வேண்டாம் என்று மறுத்தாலும் அவனை பெற்ற தாயும் சகோதரியும் சும்மா விடுவதில்லை. இதுல இரட்டை சீர்வரிசைன்னு ஒண்ணு இருக்குங்க. இதே எவதான் கண்டுபிடித்தாரோ தெரியல. இரட்டை சீர்வரிசைனா என்ன தெரியுமா? அண்டாவானாரண்டு, குண்டாவானாரண்டு, சக்தியானாரண்டு, பெட்டியானாரண்டு. இப்படி அண்டா குண்டா எல்லாமே 2 கொடுத்தா மட்டும் போராடு. அதுக்குள்ள 101 லட்டு வச்சாட்டி குட்டம், குரல் பணியார வச்சாட்டி குட்டம், தேங்காயில் 1 குறைந்தாலும் குட்டம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குட்டம் கண்டுபிடித்து நமது மார்க்கத்தில்லாத மடமைகளை கடமையாகி வைத்திருப்பவர்கள் இந்த பெண்கள் தான். வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவத்தை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுவும் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊர் ஒன்றில் நடந்த உண்மை சம்பவத்தை இங்கு நான் கூறுகிறேன். ஒரு வீட்டில் பெண் பார்க்க வந்து விட்டு சென்ற பிறகு அந்த வீட்டில் அருகாமையில் நின்ற ஒரு பெண்மணி தனது தோழியிடம், என்னடி நேற்றைய தினம் உன் மகனை பெண் பார்க்க வந்தார்களே, சமயம் சொல்லிவிட்டு போயிட்டார்களோ என்று கேட்டார். அதற்கு மகளை பெற்ற அந்த தாய் கூறினார், வந்து எல்லாரும் நல்ல விதமாகத்தான் பேசி சென்றார்கள். எதுவும் உங்கள் மகளுக்கு வரதட்சணையாக தர வேண்டாம் என்றெல்லாம் என் மகளை அவர்களுக்கு பிடித்து விட்டதாக பேசி கிளம்பினார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு மகனை பெற்ற அந்த தாய் என்னிடம் மொபைல் எண்ணில் தொடர்பு செய்து கொண்டு பேசினேன். என்ன விவரம் என்று கேட்ட பொழுது, என் கணவனோ என் மகனோ சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு உங்கள் மகளுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். அவர்கள் எதுவும் தெரியாமல் உணர்கிறார்கள்.
என் மகனை சிறுவயதிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து MBA வரைக்கும் படிக்க வைத்து வெளிநாடு அனுப்பி சம்பாதிக்க வைத்துள்ளேன். இப்பொழுது என் மகன் நல்ல கைநிலையில சம்பாதிக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் மகனுக்கு 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் தர வேண்டும். அப்படி தந்தால் மட்டும்தான் இந்த திருமணம் நடைபெறும். அப்படி இல்லை என்றால் இந்த திருமணத்தை நடத்திவிட மாட்டேன் என்று கூறி நான் கூறியதை என் கணவரிடமோ என் மகனிடமோ நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இதையே காரணமாக வைத்து எங்களுக்குள் திருமணத்திற்கு முன்னாடியே பிரிவு ஏற்படுத்த நினைக்கிறார் என்று கூறி திருமண நிச்சயத்தை நான் முடித்து விடுவேன் என்று கூறி போனை கட் செய்து விடுகிறார் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். தொடர்ந்து மணமகளை பெற்ற அந்த தாய் மகளிடம் கூறினார், நமது மார்க்கத்தில் உள்ள மணமகளை தேடி பிடித்து அவர்கள் கேட்க கூடிய அளவுக்கு வரதட்சணையாக தங்கத்தையும் ரொக்கத்தையும் கொடுத்து மனமுடிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் வசதி வாய்ப்புகள் இல்லையே என் அன்பு மகளே என்று கூறி கலத்த இதயத்துடன் ஒரு வார்த்தையை சேர்த்து கூறினார், மகளே, மாற்று மதத்தை தாழ்மையாரே ஒருவரை நீ திருமணம் செய்து வாழ்ந்துக்கோள் என்று கூறும் பொழுது என் மகள் ஒரு வார்த்தை கூறினார், அம்மா, இந்த உலகத்தை காத வேண்டி அவ்வளவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய நேரான பாதையை விட்டுவிட்டு மறுமையையும் மண்ணறையையும் மரணத்தையும் மறந்து வாழ்வீர்கள் செல்லக்கூடிய செயல்தான் அம்மாவெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அம்மா. இறைவன் நாடினால் இறைவனுக்கு நோக்கி பிரகாரம் மனமுடித்துக் கொள்கின்றோம் என்று மணமகளும் மணமகளை பெற்ற அந்த தந்தையும் சொன்ன பொழுது கூட பணத்தாசை பிடித்த அந்த பெண்ணுடைய மாமியார் என்ற பெயரால் ஒரு குடும்பத்தினுடைய நிலை எப்படி எல்லாம் மாறிப்போக பார்த்தது. அந்த பெண் இரையற்றமுடையவராக இருந்த காரணத்தினால் ஹராமான வழியில் செல்வதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டால் அதனை வரதட்சணை வாங்குவது பெண்களின் கடமை, அதை வாங்காமல் இருப்பது ஆண்களின் கடமை. எனவே பாக்கி வரைக்கும் வரதட்சணை கொடுமைக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று உறுதிப்படக்கூடிய அமர்விலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தாபாத் நாயகன் நியாசுத்தார்கள் உண்மையாலுமே பவர் புரிந்தா பேசி தங்கள் அணிக்கு வரதட்ச விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 2 அந்நியர்களுமே மிக மிக அருமையாக பேசி தங்கள் அணிக்கு வரதட்ச விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன தீர்ப்பு வரலாம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை உங்களுக்கு முன் நான் எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். என் அருமை சமுதாயமே, பெண் வீட்டிலிருந்து ரகசியமாக பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு வெளிப்படை 4 கிராம் 8 கிராம் மட்டும் மகராக கொடுக்கிறார்கள். வாங்கும் வரதட்சணை மட்டும் மக்களையாக வைத்துக் கொண்டு கொடுக்கும் மகரை மட்டும் நிக்கா பதிவேற்றில் பதிவு செய்து அதை ஒளிபெருக்கிலும் பெருமையோடு பீட்டிக் கொள்வார்கள். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! அருமையாளர்களே, அல்லாஹ் அருமையிலேயே அழைத்து தருகிறான், மகரை பற்றி சொல்லித் தருகிறான். ஆண்களே, மனப்பெண்ணுக்கு மனம் ஓட்டு மகத்தொகையை அள்ளி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க இன்று என்ன நடக்கிறது? மகர் கொடுத்து மனமுறைங்கள் என்று மறைமொழி இன்று வருடத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துங்கள் என்று மாறிவிட்டது. வனப்பும் வாழ்க்கையும் மிக்க எத்தனையோ மாப்பிள்ளைகள் பணத்திற்கு பவுனுக்கு ஆசைப்பட்டு பண்பற்ற பெண்களை மனைவியாய் பெற்று அடிமைத்தனத்தில் ஆட்டுப்பட்டு அல்லற்படுகின்ற நிலையை ஆண்டாதான் பார்க்கிறோம். இது போல அறிவும் அழகும் பண்பும் பறிவும் மிக்க எத்தனையோ பெண் குமர்கள் பதவி பட்டம் செல்வம் செல்வாக்கு இதைகளுக்கு ஆசைப்பட்டு இதயமற்ற மூர்க்கங்களை கணவனாக அடைந்து சிறை கொண்டிருக்கும் சீரழிவும் பார்க்கிறோம். இளைஞர் ஒருவன் கைக்கூலி வாங்கி கல்யாணம் செய்து கொள்கிறான் என்றால் கல்யாண தந்தையரையே தன் மனத்தை எடுத்து விட்டானே அர்த்தம். யாசிப்பதே குணம், அதில் மாமியாரில் யாசிப்பது மிக மோசமான அர்த்த குணம் அல்லவா? நொண்டி மூக்கரை குண்டு போட உணவுத்தவர்கள் யாதகம் கேட்பது நியாயம் ஒன்று. ஆனால் நான் ஒரு ஆண்மகன், எனக்கு பெண்ணும் வேண்டும் பொண்ணும் வேண்டும் கேட்பது பரவல்லை அல்லவா? வாங்கும் கொடுக்கும் கரம் உயர்ந்த கரம், வாங்கும் கரம் தாழ்ந்த கரம் என்பது நபிமொழி. நீங்கள் ஒரு பெண்ணிடம் கை நீட்டி காசு வாங்கி விட்ட பிறகு அவள் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்?
என் அருமை வாலிப சமுதாயமே, நீங்கள் கேட்கும் மருதத்தனை ஆழ்வாளவர் நின்று ஆடியவருக்கும் ஏழை குமர்கள் எத்தனையோ தெரியுமா? தாய் பேச்சு விழ வேண்டிய கருத்தில் தூக்கம் கைது வருகிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? புலைக்கு கலைத்து வரும் கணவனை அன்போடு அழைத்து அன்பை குடைத்து ஊட்டி ஆதல் தரும் மனைவியாக, வாய்க்குள்சியாக சமைத்து போடும் சமையல்காரியாக, தூசி படிந்த துணிகள் எல்லாம் துவைத்து தூய்மையாக்கும் மண்ணாட்சியாக, உங்கள் சுக துக்கங்களில் பங்கேற்கின்ற பாசமான தோழியாக, இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு உறுதுணையாயிருக்கும் உத்தமீரம் கை நீட்டி காசு வாங்கியீர்களே, உங்கள் மனசாட்சியை பிடித்து முழுக்கவில்லையா? பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் முறையோடு வழங்கி பெண்ணினத்தை பெருமைப்படுத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் வந்த வாலிப சமுதாயமே, நீதானா கண்ணீரின் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டாய்? திருமணத்திற்கு திணறிக் கொண்டிருக்கும் வேலை குமரன் ஏற்க பெருமூச்சிற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? அதோ பரிதாபம். சத்திய சீரர்களான நம் சமுதாயத்தில் இந்த மூர்க்கத்தமான பழக்கங்கள் முடிவுக்கு வருவது எப்போது? தீனை மறந்து தீனிக்கு விக்கிடும் தீய பழக்கங்கள் தீருவது எப்போது? ஒரு ஆண் பணத்திலேயே உறவினர்களை அழைத்து உண்டு கழிக்கும் உணர்விந்த செயல்கள் உறங்குவது எப்போது? வஞ்சியரை வாக்கி வரைக்கும் வரத்தனை என்னும் தொற்று நோய் இத்தோடு குறைந்து போகட்டும். கரை சேர முடியாமல் கதறியதும் கண்ணீரின் கண்கள் எல்லாம் கரைந்து போகட்டும். கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூட்டி போகட்டும். அதற்கு வல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் துஆம் செய்தவனாக வாக்கி வரைக்கும் வரத்தனை கொடுமைக்கு பெரிதும் காரணம் முதலில் பெண்களும் பிறகு ஆண்களும் என்று கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.